Upwork.com மூலமாக ஃப்ரீலான்சிங் செஞ்சு எப்படி நான் லட்சக்கணக்கில ஏர்ன் பண்ணேன்ற விஷயத்த ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நீங்க எக்கச்சக்க ரெஸ்பான்ஸ் குடுத்துருந்தீங்க. Upwork.comல பார்த்தீங்கன்னா, என்ன மாரி டிசைன் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும்னு இல்ல. டேட்டா என்ட்ரி, டேட்டா ரிசர்ச், வாய்ஸ் டாலன்ட், வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், டிரான்ஸ்லேஷன், கன்டென்ட் ரைட்டிங் இது போல பல பிரிவுகள்ல ஆயிரக்கணக்கான ஜாப்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு என்னென்ன ஜாப் செய்ய தெரியுமோ, அத நீங்க Upworkல செஞ்சு பார்ட் டைம்லயே சூப்பரா ஏர்ன் பண்ணலாம். இத பத்தியும் போன வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த கேள்விகளுக்கான பதிலையும் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். Upwork.com மூலமாக வீட்டில் இருந்தபடி எப்படி பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணுறதுன்னு. நான் எப்படி சென்னையில் இருந்துட்டு அப்ராட் கிளைண்ட்ஸுக்கு டிசைன் ஒர்க் செஞ்சு கொடுத்து $10,000 மேலே ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு போன வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் Upwork.comல எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஜாப்ஸ் எடுக்கிறது, டூஸ் என்ன, டோன்ட்ஸ் என்ன, இதில் என்னென்னலாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு பல வகையான டிப்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துடுங்க. அந்த வீடியோ நான் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு Upwork ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் விஸ்டம்னு. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் அ லாட் டு Upwork. ஸோ அந்த வீடியோக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஈவன் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாங்க. நிறைய பேர் டவுட்ஸ், முக்கியமான சில கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. சிலவற்றை நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் அதை வந்து ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட இதில் கேட்ட கேள்வி, நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுன்னு சொன்னீங்க, நிஜமாவே ஏர்ன் பண்ணிங்களான்னு திரும்ப கேட்டாங்க. அதுக்கான ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எனக்கு Upworkலேருந்து நான் வித்ட்ரா பண்ணது இங்கே எனக்கு ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. சின்ன ஸ்க்ரீன்ஷாட், இதுக்கு சாம்பிள். நிச்சயமாக நம்ம முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் கிளையண்ட் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கான்ட்ராக்ட் அவார்ட் ஆகிட்டு நீங்கள் அதை கரெக்டாக கமிட் பண்ண மாதிரி முடிச்சு கொடுத்தீங்கன்னா Upwork சார்பிலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு பேமெண்ட் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் Upworkல டூஸ் டோன்ட்ஸ், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நல்லா நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் Upworkல இயங்குறது ரொம்ப முக்கியம். அடுத்து கொஞ்சம் பேர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு எனக்கு Upworkல ப்ரொஃபைல் இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் வந்து அதை எனக்கு ஜாப் எடுக்கணும், என்ன பண்ணலான்னு தெரியலன்றாங்க. அதுக்காக தான் இந்த Upwork ஃபார் பிகினர் சீரிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே முதல் வீடியோலேயே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போர்ட்ஃபோலியோலேருந்து உங்களுடைய ஜாப் கமிட்மெண்ட்லேருந்து பல விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் ப்ரெசென்ட் பண்ணுற இந்த Upwork ஃபார் பிகினர் சீரிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் சொல்கிற டிப்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதன் மூலமாக உங்கள் ப்ரொஃபைல் பில்ட் ஆகிறதுக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக Upworkல நீங்கள் வளம் வர்றதுக்கும் நிறைய இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் 3 மாதம் 4 மாதம் அப்ளை பண்ணிட்டு 5வது மாதம் உங்களுக்கு ஜாப் கிடச்சிதுன்னு. அதே போல் நானும் 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு 5வது மாதம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. நிச்சயமாக அந்த மாதிரி எந்த ஒரு புரிதலும் நீங்கள் எடுத்துக்க வேணாம். 3 மாதம் 4 மாதம் இருந்தால் 5வது மாதம் கிடைக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஈவன் சொல்லப்போனால் உங்களுக்கு 2வது நாளே 3வது நாளே கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்கு என்னென்ன நமக்கு தேவையான விஷயங்கள், அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அடுத்து நான் அதிகம் ஃபேஸ் பண்ண கேள்வி, என்ன மாதிரியான ஜாப்ஸ் இதில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்? Upworkலாம் ஃப்ரீலான்ஸ் ஜாப், பார்ட் டைம் ஜாப்னா என்ன மாதிரியான ஜாப், அது எவ்வளோ நேரம் எடுக்குது, ரெகுலராக வருமா, அந்த மாதிரியான பல குழப்பங்கள் இருக்குது. ஒரு பிகினராக நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஜாப், மோஸ்ட்லி நிறைய ஒன் டைம் ஜாப். உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஒரு சிங்கிள் பேஜ் இதை எனக்கு டிசைன் பண்ணி கொடு அப்படின்ற ஒரு ஜாப் வரலாம். அதுக்கான ஒரு டர்ன் அரவுண்ட் டைம் ஒரு 3 டேஸ்லேருந்து 5 டேஸ் அவங்க தரலாம். இல்லை எனக்கு அர்ஜென்ட் இன்றைக்கே பண்ணி கொடுன்னு சொல்லலாம். இல்லை ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட், ஒரு பெரிய புக் எனக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். அது ஒரு 2 மாதம் 3 மாதம் ப்ராஜெக்டாக இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் பேமெண்ட் வந்து உங்களுக்கு எதர் ஃபிக்ஸட் ப்ரைஸாவோ இல்லை ஹவர்லி ஜாபாவோ கொடுப்பாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ்னா என்னுடைய பட்ஜெட் இது. உதாரணத்துக்கு ஒரு 100 பேஜ் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சில கிளைண்ட் வந்து அது ஃபிக்ஸட் ப்ரைஸாக போட்டிருப்பாங்க. என்னோட பட்ஜெட் $200 $300ன்னு. நீங்கள் அந்த குறிப்பிட்ட தொகைக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் பண்ணாலும் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு செய்கிறீங்க, அந்த தொகை உங்களுக்கு வரும். சில கிளைண்ட்ஸுக்கு வந்து அவங்களுடைய ஜாப் வந்து எவ்வளோ நேரம் எடுக்கணும் அவங்களுக்கே தெரியாது. ஸோ ஹவர்லி பேசிஸ் போட்டிருப்பாங்க. ஒரு ஹவருக்கு $10 $20 இந்த மாதிரி. ஸோ உங்களுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நேரம் எடுக்குதோ அந்த பேமெண்ட் நீங்கள் ஒத்துக்கிட்ட ஹவர்லி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஹவர்லி ரேட் அண்ட் ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு 2 வகையாக வந்து பேமெண்ட் இதில் வரும். அகைன் பேக் டு த கொஸ்டின், ஒரு ஜாபும் ஒரு விதமாக இருக்கும். சிலது அரை நாளில் முடிகிறதா இருக்கலாம், சிலது 6 மாதம் கூட ஆகலாம். இது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை குறித்து, கிளைண்ட்டோடைய ரெக்வயர்மெண்ட் குறித்து. ஸோ அதை வந்து நம்ம இதை வந்து ஃப்ளாட்டாக எல்லாம் இப்படி தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஜாபும் யூனிக்காக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஸோ ஆனால் எனக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அதில் நான் எதனால் டெவலப் பண்ணிக்க முடியுமா, ஸ்கில் எதை செய்யலாம், எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி தூங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து Upworkல நான் காமனாக பார்க்கக்கூடிய
சில ஜாப்ஸ் நான் கடந்து வரக்கூடிய ஜாப்ஸ் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கண்டென்ட் ரைட்டிங் சோஷியல் மீடியாவுக்கு எழுதி தரது, யூடியூப் சேனல்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரது, இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங்ஸ் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து அப்போக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது இங்கிலீஷ் லாங்குவேஜில் ப்ரொஃபஷனட்டாக இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழில் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நான் ஜாப்ஸ் பார்க்குறதில்ல. ஆனால் தமிழ்லையும் வருது. இங்கிலீஷில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வரும். ஸோ அதில் நீங்கள் ஸ்கில்டாக இருக்கீங்கன்னா அது நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் நிறையா வரும். ஈவன் ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஜாப்ஸ் வரும். ஆடியோ ஃபைல்லேருந்து நம்ம டைப் பண்ணி அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தர ஜாப்ஸ். அடுத்து டேட்டா ரிசர்ச், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா என்ட்ரி இது போன்ற ஜாப்ஸ் நிறையா வரும். ஒரு பர்டிகுலர் டாஸ்க் கொடுத்துட்டு இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லேருந்து எனக்கு எடுத்து அதை என்ட்ரு பண்ணி கொடுன்ற ஜாப்ஸ் நிறையா வரும். அடுத்து நான் பார்க்குற நிறைய ஜாப்ஸ் வாய்ஸ் டேலண்ட்ஸ். ஈவன் தமிழ்லேயே நான் வந்து நிறையா வாய்ஸ் டேலண்ட் ஜாப்ஸ் பார்த்துட்ருக்கேன். அப்போக்கில் நிறையா வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. யூடியூப் சேனலுக்கான வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரி நரேஷன், இது ஒரு ஆப் பில்ட் பண்ணும்போது அதுக்கான தமிழ் வேர்ட்ஸ் மல்டி லாங்குவேஜில் பண்ணுவாங்க. ஸோ நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கர் வேணும். இந்த மாதிரி போஸ்டிங்கும் நிறையா நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களால் வந்து அந்த மாதிரி வாய்ஸ் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அப்போக்கில் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கும். அடுத்து நான் பார்க்குறது வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். நீங்கள் வந்து ஏதோ ஒரு டாஸ்கில் யாரையோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி அட்மின் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஜாப் போஸ்டிங் நிறையா பார்க்குறேன். இதுலேயும் வந்து நம்ம காமனாக சொல்ல முடியாது, இப்படி தான் இருக்கணும். ஒரு ஜாபும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியும். இதில் உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் இந்த வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மோடில் ஸ்கில்லையும் நீங்கள் வந்து நிறையா ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்போக்கில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து ரொம்ப ஃபேமஸான ஜாப் ட்ரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷே வந்து நான் நிறையா பார்க்குறேன். புக்ஸு இல்லை வந்து ஒரு கம்பெனிஸோடைய ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நான் அப்போக்கில் ஜாப் போஸ்டிங் பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த டொமைனில் இருக்கீங்க, நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு அப்போக்கில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நிச்சயமாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்ட ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் திறமை இருக்குன்னா நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் ஷைன் பண்ணி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் ரெடி ஆகிட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணி அப்போக்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான இமிடியேட்டான வாய்ப்புகள். ஸோ அடுத்து நான் சொல்ல போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட் நிச்சயமாக வரைகலை சேனல் நம்ம நடத்திட்டு நம்ம டிசைன் அண்ட் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் பற்றி பேசலைன்னா அது நியாயமாகவே இருக்காது. ஸோ நான் வரைகலையில் இந்த $10,000 கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சமும் நான் ஏர்ன் பண்ணது எல்லாமே ஃப்ரீலான்ஸ் பண்ணி எல்லாமே டிசைன் ஜாப் செஞ்சு கொடுத்து தான். ஸோ நிச்சயமாக நான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டட் இன் டிமாண்ட் ஸ்கில் ஃபார் 2023 அப்போக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் டிசைன் அண்ட் கிரியேட்டிவ் ஸ்கில் செக்ஷனில் அவங்க ஷேர் பண்ணியிருந்ததில் முக்கியமான சில விஷயங்கள் நான் கொடுக்குறேன். கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங், இல்லுஸ்ட்ரேஷன், ப்ரெசன்டேஷன் டிசைன், இமேஜ் எடிட்டிங், கார்ட்டூன் அண்ட் காமிக்ஸ், வீடியோ ப்ரொடக்ஷன், பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன், 2D அனிமேஷன், 3D அனிமேஷன் இது எல்லாமே. ஸோ இது நம்ம வரைகலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இன்டிசைன்லேருந்தும் சரி ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் எல்லாமே நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி நிறைய டியூட்டோரியல் நம்ம பண்ணியிருக்கோம். ஈவன் இன்டிசைனுக்கே எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோஸ் பார்த்து எனக்கு இன்டிசைன் ஒர்க் பண்ணுற ஒரு லெவல் நான் வந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிம்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இந்த வரைகலை சேனலுக்கு ரொம்ப முக்கியம். மேலும் நம்ம பல வீடியோக்களை ஷேர் பண்ணுறதுக்கும் வரைகலை இன்னும் க்ரோ ஆகிறதுக்கும் உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக்கும் தான் எனக்கு வந்து தொடர்ந்து ஏங்க வச்சுட்ருக்கு. ஸோ பேக் டு அவர் டாபிக். நம்ம வரைகலையில் நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அப்போக்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது நிச்சயமாக எளிமையாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் இன்னும் ஸ்பீடப் பண்ணும், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இன்னும் கிராஃபிக் டிசைன் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் ஆகணும்னாலும் 1-to-1 தனிப்பட்ட முறையில் நான் இண்டிவிஜுவல் ட்ரைனிங் ஆன்லைனில் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். அடோப் இன்டிசைன், ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ போன்ற 4 அப்ளிகேஷனில் நம்ம 1-to-1 கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் ஒரு 4 monthஸில் நீங்கள் முடிச்சிடலாம். இல்லை அட்வான்ஸ் லெவல் வேணும்னா ஒரு 8 monthஸில் முடிச்சிடலாம். உங்களுக்கு ஒருவேளை ஃபாஸ்ட் ட்ராக்காக சீக்கிரம் முடிக்கணும்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த இன்டிசைன், ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்போர்க்கில் கொடுத்த டிசைன் அண்ட் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸில் டாப் ரேட்டட் இன்டிமேண்ட் ஸ்கில்ஸில் நிறைய பொருந்துகிற விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ கிராஃபிக் டிசைன் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இது போன்ற அப்ளிகேஷன்ஸில் நம்ம பண்ணுவோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனோ 2 கலந்து நம்ம இதில் கிராஃபிக் டிசைனோ செய்ய போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் நிச்சயமாக அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரில் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் அதிலே கொடுத்துருக்க மாதிரி கார்ட்டூன் அண்ட் காமிக்ஸ் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸும் இல்லுஸ்ட்ரேட்டரில் நம்ம பண்ணலாம். அடுத்து ப்ரெசன்டேஷன் டிசைன் ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இன்ஃபாகிராஃபிக்ஸ் இந்த மாதிரி கார்பரேட் ப்ரெசன்டேஷன் இது போல் எல்லாமே வரும். ஸோ நம்ம அடோப் இன்டிசைன்லையும் இல்லுஸ்ட்ரேட்டர்லையும் இது ரொம்ப எளிமையாக நம்ம ஹேண்டில் பண்ணி டிசைன்ஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். அடுத்தது பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன். நம்ம கார்பரேட் ஐடென்டிட்டிஸ், நம்ம கம்பெனிஸ்க்கான லோகோலேருந்து ஸ்டேஷனரிஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிராண்டிங்ஸ்லாம் வந்து நம்ம இன்டிசைனில், ஃபோட்டோஷாப்பில், இல்லுஸ்ட்ரேட்டரில் எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணலாம். ஈவன் ப்ரீமியர் ப்ரோவில் கூட நம்ம அவங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம இந்த வரைகலையில் நம்ம ஏற்கனவே இந்த 4 அப்ளிகேஷன்லேயும் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போர்க் போன்ற ஃப்ரீலான்ஸ் சைட்ஸில் நீங்கள் ஒரு டிசைனராக ஏர்ன் பண்ணணும்னாலும் சரி, இல்லை உங்கள் கரியர் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் ஒரு ஃபுல் டைம் டிசைனராக நீங்கள் வீடியோ எடிட்டர் ஆகணும்னாலும் சரி, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம்.
2024ல உங்களுடைய கோல்ஸ், உங்களுடைய இலக்க நீங்க எளிமையா அடையறதுக்கு இந்த மாரி வீடியோஸ், இந்த அப்போக் வீடியோஸ், நம்முடைய வரைகலை டியூட்டோரியல்ஸ் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். விஷ் யூ ஆல் ஹேப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் 2024. மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.